Hello everyone. நம்ம descriptive type current affairsல daily 2 question பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி COP16 அதோட கீ ஹைலைட்ஸை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ COP16 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த COP கான்ஃபரன்சஸ் அப்படிங்கிறதே பார்த்தோம்னா 3 டிஃப்ரெண்ட் COP கான்ஃபரன்சஸ் அப்படிங்கிறது இருக்கு நமக்கு. சரிங்களா? என்னென்ன கான்ஃபரன்சஸ்? ஒன்று பார்த்தோம்னா பயோடைவர்சிட்டியில இருக்கக்கூடிய COP கான்ஃபரன்ஸ். இது வந்து COP16 இப்போதைக்கு நடந்திருக்கு. இதே மாதிரி UNCCD அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? UNCCD அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாலைவனமாக்குதல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை தடுக்கிறதுக்காக. ஸோ அதுக்குமே COP அப்படிங்கிறத மீட்டிங் வரும். சரிங்களா? அதுவுமே COP16. இது எங்க நடக்க போகுது அப்படின்னா நமக்கு ரியாத் அப்படிங்கிற சிட்டியில சவுதி அரேபியாவில் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ இது இந்த வருஷம் இந்த டிசம்பர்ல தான் நடக்க போகுது. இதை பத்தி நம்ம நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்ப்போம். அதே மாதிரி UNFCCC COP29 அப்படிங்கிறது இருக்கு. FCCC COP29 இதுதான் நமக்கு அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு நடக்கக்கூடிய COP மாநாடு. பாரிஸ் அக்ரிமெண்ட் அது எல்லாமே இதுக்கு கீழே தான் வரும். யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் COP29 இது எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பாக்குல நடந்துச்சு. சரிங்களா? பாக்கு இன் அசர்பைஜான். இந்த COP16 அப்படிங்கிறது எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா காலி இன் கொலம்பியா. ஓகேங்களா? கொலம்பியால நமக்கு நடந்துச்சு. ஸோ அதுல இருக்கக்கூடிய கீ ஹைலைட்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் தென் இந்தியா இந்த COP16 என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துறோம். சரிங்களா? அடுத்தது கீ ஹைலைட்ஸ் ஆஃப் COP16. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆப்ரேஷனலைசேஷன் ஆஃப் காலி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல காலி கொலம்பியால பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபண்ட் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பெனிஃபிட்ஸை வந்து ஷேர் பண்றதுக்காக, டெவலப்பிங் கண்ட்ரீஸோட ஷேர் பண்றதுக்காக இந்த ஒரு ஃபண்ட் அப்படிங்கறத ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அதான் எஸ்டாப்ளிஷ்டு டு என்ஷூர் ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் த யூஸ் ஆஃப் டிஜிட்டல் இன் சீக்வன்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அட்லீஸ்ட் 50% ஆஃப் த ஃபண்ட் வில் அட்ரஸ் த செல்ஃப் ஐடென்டிஃபைட் நீட்ஸ் ஆஃப் இண்டிஜினியஸ். ஓகேவா? ஸோ இண்டிஜினியஸ் பீப்புளோட நீடை வந்து அட்ரஸ் பண்றதுக்காக தான் இந்த ஃபண்டிங். இதுல இருக்கக்கூடிய 50% ஆஃப் த ஃபண்டிங் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் பண்ண போறாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா பெர்மனன்ட் சப்சிடரி பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நமக்கு குன்மிங் மான்ட்ரியால் அக்ரிமெண்ட், குன்மிங் மான்ட்ரியால் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வந்த COP மாநாடுல, COP பயோடைவர்சிட்டி மாநாடுல ஃப்ரேம்வொர்க், இந்த ஃப்ரேம்வொர்க் வந்து கொண்டு வந்திருப்பாங்க கனடால நடந்த மாநாட்டில். ஸோ அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த காலிஃபண்ட் அப்படிங்கிறது. அடுத்ததா பார்த்தோம்னா சப்சிடரி பாடி அப்படிங்கிறத அந்த அக்ரிமெண்டோட ஆர்டிகல் 8Jக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிஜினியஸ் பீப்புளோடைய நாலேஜ், அவங்களோட பிராக்டிசஸை வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிஜினியஸ் பீப்புளோட அந்த பிராக்டிசஸை வந்து ப்ரிசர்வ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட கான்ட்ரிபியூஷன், எதுக்கான கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்றது, அதை ப்ரொடெக்ட் பண்றது, அதனுடைய பெனிஃபிட்ஸை ஷேர் பண்றதுல இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷனை அதிகப்படுத்துறதுக்காக, என்ஹான்ஸ் பண்றதுக்காக இந்த ஒரு பாடி அப்படிங்கிறது நமக்கு ஒர்க் ஆக போகுது. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா ரிசோர்ஸ் மொபைலைசேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசோர்ஸ் மொபைலைசேஷன் கீழே முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2030 வரைக்கும் ஒரு இயருக்கு $200 பில்லியன் வந்து மொபைலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? நமக்கு இல்ல COP மாநாடுகள் அப்படின்னாலே இந்த ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயுமே 2030 வரைக்கும் ஒரு $200 பில்லியன் நம்ம மொபைலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த குன்மிங் மான்ட்ரியால் பயோடைவர்சிட்டி ஃபண்ட் அப்படிங்கிறத நமக்கு கனடால வச்சு சைனா வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. சைனாவோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா $200 மில்லியன் வந்து அப்போதைக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணி $200 பில்லியன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதா இந்த ஃபண்டிங். ஓகேங்களா? ஸோ இதை $500 பில்லியன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே இயர்லி $200 பில்லியன் இந்த ஃபண்ட் அப்படிங்கிறத நம்ம ஆர்கனைஸ் பண்ணும் 2030 வரைக்கும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா நேஷனல் பயோடைவர்சிட்டி டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒவ்வொரு நாடுகளும் இந்த கன்வென்ஷன்ல இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாருமே டார்கெட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்களோட ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 196 நாடுகள் இதுல வந்து மெம்பர்ஸா இருக்காங்க. அதுல 119 நாடுகள் பார்த்தோம்னா அவங்களோட டார்கெட்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 44 கண்ட்ரிஸ் பார்த்தோம்னா அவங்களோட ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா சிந்தட்டிக் பயாலஜி
அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா, நமக்கு இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டியை ப்ரிசர்வ் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி ட்ரைனிங் அப்படிங்கிறத மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு கொடுக்கணும். அதே மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிசஸை வந்து ஷேர் பண்ணணும், டெக்னாலஜி அப்படிங்கிறத ஷேர் பண்ணணும், நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது இருக்கணும். இதெல்லாம் யார் கூட இருக்கணும் அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த டெக்னாலஜி ஷேரிங் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்ததா பார்த்தோம்னா இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸை மேனேஜ் பண்றதுக்காக ஒரு சில கைட்லைன்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு ஏலியன் ஸ்பீசிஸை வந்து நம்ம கரெக்டாக அதை வந்து அந்த இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீசிஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பயோடைவர்சிட்டிக்கு அந்த லோக்கல் எக்கோசிஸ்டம்க்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படும். ஸோ அது தடுக்கிறதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்ததாக பார்த்தோம்னா எக்கலாஜிக்கலி ஆர் பயாலஜிக்கலி சிக்னிஃபிகண்ட் மெரைன் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிக்னிஃபிகண்ட் மெரைன் ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு இந்த கடல்சார் பகுதிகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்ஹான்ஸ்டு ப்ராசஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் protect vulnerable ocean areas established since 2010 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த வல்னரபிளா இருக்கக்கூடிய ஓஷன்ஸ் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த எக்கலாஜிக்கலி ஆர் பயாலஜிக்கலி சிக்னிஃபிகண்ட் மெரைன் ஏரியாஸ் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங் கீழே நமக்கு பண்றாங்க. சரியா, ஸோ வல்னரபிள் ஓஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ண போறாங்க, ஐடென்டிஃபை பண்ண ஓஷன்ஸை ப்ரிசர்வ் பண்ண போறாங்க. சரியா, அடுத்ததா பார்த்தோம்னா சஸ்டைனபிள் வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளான்ட் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சர்வேஷன் அப்படின்னு வரப்பயே நமக்கு கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்துருவாங்க. சரியா, ஸோ அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூசிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் யார் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா இண்டிஜினியஸ் பீப்புள், லோக்கல் இண்டிஜினியஸ் பீப்புள், அங்கே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கிறதுக்காக இண்டிஜினியஸ் பீப்புள் இந்த சென்ஸ் ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வராங்க. அதே மாதிரி லோக்கல் கம்யூனிட்டியை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண உள்ள கொண்டு வராங்க. சரிங்களா, ஸோ லோக்கல் கம்யூனிட்டியோட பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் எந்த ஒரு என்விரான்மெண்ட் ப்ராசஸுமே ப்ராஜெக்ட்டுமே வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது. சரிங்களா, அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா நமக்கு லோக்கல் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்றாங்க இந்த இடத்துல. அடுத்ததாக பார்த்தோம்னா குளோபல் ஆக்ஷன் பிளான் ஆன் பயோடைவர்சிட்டி அண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா WHO இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படிங்கறத கொண்டு வராங்க. ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் அண்ட் தென் என்விரான்மெண்ட் எல்லாத்தோட ஹெல்த்தையுமே இன்டகிரேட்டடா நம்ம மேனேஜ் பண்ணி கன்சர்வ் பண்ணணும். அதுதான் இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படிங்கிறது. ஸோ அதை தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ஹெல்த், அனிமல் அண்ட் எக்கோசிஸ்டம் இந்த ஒரு அப்ரோச்சை வந்து கொண்டு வராங்க. சரிங்களா, ஸோ இந்த அப்ரோச் மூலயமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூணுத்தோட ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டிசீஸ் பர்டன் அப்படிங்கிறது கம்மியாகும். குறிப்பா பார்த்தோம்னா ஜூனோட்டிக் டிசீசஸ் அண்ட் தென் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இதெல்லாமே வந்து நமக்கு கம்மியாகும். ஸோ தட் வந்து இது ஹியூமன்ஸ்க்குமே வந்து பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படிங்கிறதுல ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, அடுத்ததா பார்த்தோம்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஃபார் லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கானிசம்ஸ் நிறைய ஆர்கானிசம்ஸ் மாடிஃபை ஆகிட்டே இருக்கும் சேஞ்சிங் எக்கோசிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா, ஸோ அந்த ஒரு லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத அசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஃபார் லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறது கீழே பண்ண போறாங்க. அதை எதை பேஸ் பண்ணி பண்ண போறாங்க அப்படின்னா கார்டெக்னா புரோட்டோகாலை பேஸ் பண்ணி நமக்கு பண்ண போறாங்க. அது அந்த இடத்துல கீ பாயிண்டா இருக்கும். சரிங்களா, கடைசியா பார்த்தோம் அப்படின்னா ரெகக்னிஷன் ஆஃப் பீப்புள் ஆஃப் ஆப்பிரிக்கன் டிசென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட ரோலை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சரியா, ஸோ பேசிக்கான பாயிண்ட் தான் அது. அந்த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ல ஆப்பிரிக்கன் டிசென்ட் இருக்கக்கூடிய பீப்புளோட ரோலை வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பேசிக்கா இந்த COP16 எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகளாக இருக்கு. இதுல இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட நேஷனல் பயோடைவர்சிட்டி ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்டேட் பண்ணி எதோட அலைன் பண்ணி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குன்மிங் மான்ட்ரியால் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க், இது முக்கியமான டேர்ம். ஓகேவா, ஸோ இதோட அதுல சொல்லப்பட்ட டார்கெட்ஸை அச்சீவ் பண்ற மாதிரி நம்மளோட நேஷனல் பயோடைவர்சிட்டி ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்தோம்னா பட்ஜெட்டரி கமிட்மெண்ட் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 2018 இருந்து 2022 வரைக்கும் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்காக இந்தியா 32,207 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டரி கமிட்மெண்ட் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணி 2025 இருந்து 2030 வரைக்கும் 81,664 crores வந்து அலோகேட் பண்ண போறோம் அப்படிங்கறத குளோபல் ஸ்டேஜ்ல இந்தியா கமிட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ் இன் பட்ஜெட்டரி அலோகேஷன் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அந்த இயர்ஸ் அந்த நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டா போடணும். சரிங்களா,
அடுத்ததா பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ், கால் ஃபார் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ். ஸோ இந்தியா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 81,000 கோடியை வந்து செலவு பண்ண போறாங்க. இதே மாதிரி நமக்கு டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, லாஸ்டா பார்த்தோம்னா இந்த மாநாட்டில் நம்ம இந்தியா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவோட பயோடைவர்சிட்டி இனிஷியேட்டிவ், சக்சஸ்ஃபுல் பயோடைவர்சிட்டி இனிஷியேட்டிவ்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுல குறிப்பா இந்தியாவோட அந்த டீம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளோட இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம क्वेश्चनல பார்த்திருப்போம். சோ இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் பத்தி சொல்லிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ராம்சார் சைட்ஸோட எண்ணிக்கையை பத்தி சொல்லிருப்பாங்க. ஆல்ரெடி 85 இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல அது 100 மாறிடும் அப்படிங்கறதையும் நமக்கு சொல்லிருப்பாங்க. இந்தியாவோட பயோடைவர்சிட்டி இனிஷியேட்டிவ்ஸ் அதோட சக்சஸ் பத்தி பேசியிருப்பாங்க. சரியா, சோ இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் இன் COP16 அப்படின்னு பார்த்தோம்னா பட்ஜெட்டரி கமிட்மெண்ட் அப்படிங்கறத இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த பயோடைவர்சிட்டி இனிஷியேட்டிவ்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. அடுத்ததா நம்மளோட நேஷனல் பயோடைவர்சிட்டி ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கறத அப்டேட் பண்ணி அதை குன்மிங் மான்ட்ரியால் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க்கோட அலைன் ஆகிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. கடைசியா இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் வேணும், நமக்கு டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சோ இந்த பயோடைவர்சிட்டி மாநாட்டில் பார்த்தோம்னா இந்தியா என்ன பண்ணாங்க, கீ ஹைலைட்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சு, இன்டர்நேஷனல் லெவலில் அந்த மாநாட்டில் என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்துட்டு போங்க. கேட்டுட்டாங்க அப்படின்னா கட்டாயம் இந்த COP16, ஏன்னா நம்ம கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் அடிக்கடி வந்துட்டே தான் இருக்கு. பயோடைவர்சிட்டி ரிலேட்டடாக கேட்கணும், அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸில் பயோடைவர்சிட்டி ரிலேட்டடாக கேட்கணும்னு நினைச்சா இந்த COP16ஓட ஹைலைட்ஸை பற்றி கேட்கலாம். ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.